Shiva 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 Shiva. சரவண பவ பரணி பாரதியோடைய அன்பான வணக்கம். அவங்க இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு தலைப்பில் பேசுகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேரம் டைம் இல்லைங்கிற ஒரு காரணத்தினால ஒரு முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நம்ம சொல்லி சூழ்நிலை சூழ்நிலை கருதி கொஞ்சம் நேரத்தில் மட்டும் முடிச்சுக்கலாம். பொதுவாக அந்த வாஸ்துவில் தெருக்குத்து அப்படிங்கக்கூடிய விஷயத்தை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தெருக்குத்தும் அதனால் நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கிற மாதிரி. இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாருமே தெருக்குத்து இதில் உச்ச தெருக்குத்து நல்லது, தீய தெருக்குத்து நல்ல கெட்டது, இப்படியெல்லாம் ஒரு லாஜிக் இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா எல்லா தெருக்குத்துமே கெட்டது தான். நல்ல தெருக்குத்துங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா தெருக்குத்து மட்டும் அது நல்ல தெருக்குத்து நீங்கள் நினைப்பீங்க. இப்போ வடக்கு பார்த்த வீடு அப்படின்னா ஒரு ஈசானியத்திலிருந்து வரக்கூடிய தெருக்குத்து நல்லதும்போம். வடக்கு பார்த்தது வர வீட்டுக்கு ஒரு ஈசானிய தெருக்குத்து நல்லதும்போம். ஆனால் அந்த தெருக்குத்து கரெக்டாக உங்களுடைய வீட்டுடைய தாய் செவதில் அந்த தெரு குத்துச்சுன்னா நீங்கள் திவால் தான். அதில் தான் பழமொழி சொல்லுவாங்கள்ல, டேய் ஜாக்கிரதையாக ஒழுங்காக நடந்துக்க, நடுத்தெருவில் நின்றுக்குவே அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க பழமொழி, நடுத்தெருவில் நின்றுக்க. நடுத்தெருவுன்னு என்ன, தெரு ஒரு குத்தி அந்த தாய் செவத்தில் மோதுனா அவன் நடுத்தெருவுக்கு வந்துடுவாங்கிறது தான் அந்த தெருவுடைய தாக்கமே. இப்போ ஒரு சின்ன ஒரு ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் மிங்கிள் பண்ணி சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு வாடிக்கையாளர், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, ஜோதிடமும் வாஸ்து எப்படி இந்த தெருக்குத்தில் வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி எது தெரியுதோ இல்லையோ எல்லாத்துக்கு பின்னாடி வாஸ்து எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்கும். அது நான் குறை சொல்கிறதுக்காக சொல்ல, இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு களத்தில் இறங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே நினைக்கிறது என்ன, வாஸ்துனா இந்த மூளைக்கு இது, இந்த மூளைக்கு இது, இந்த மூளை கேட்டால் ஆகுனா ஒரு 10 டைட்டில் இருக்குது. கர்ப்பப்பை போயிடும், கேன்சர் வந்துடும், பொண்டாட்டி ஓடி போயிடும், இவன் தீய பழக்க வழக்கத்துக்கு ஆயிடுவான், தண்ணி ஓட்டுருவான், இப்படி ஒரு 10 ஒரு 15 பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு எது கெட்டு போனாலும் அதான் சொல்லிடுவாங்க. ஆனால் நான் நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு பேச்சை ரசித்து கேட்டேன் ஒரு இடத்துல. எங்கன்னா தொட்டியும் பெரியசாமி ஐயா முரளியோடைய மீட்டிங்கில் ஒரு விஷயம் பேசினார். ஜேசிபியோட, அதாவது விருச்சிக ராசிக்காரங்க ஒரு விதத்தில் ஜேசிபி மாதிரினார். அவர் நான் வச்சுருக்காரலையோ நான் வச்சுருக்கிறேன். அந்த விருச்சிக ராசிக்காரங்க நோண்டிக்கிட்டே இருப்பாங்களாம், ஜேசிபி மாதிரி கொடுக்கு இருந்துக்கிட்டு கடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு குப்புசாமி கதை ஒன்று சொன்னார், செம்ம கதை. இந்த கதையை போய் இன்னும் 2 தடவை போட்டு பாருங்கள். அவர் சொன்னது கதையாக தான் இருக்கும், ஆனால் ஏகப்பட்ட சப்ஜெக்ட் இருக்கும். ஏன்னா இங்கே உட்காந்தா கேட்க முடியாதுன்னு தான் நான் அங்கே போய் உட்காந்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பருங்கய்யா, உங்களுக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த தெருக்குத்து எல்லாருமே பாருங்கள், வீடு கட்டுறவன் ஒருத்தன் எங்கிட்ட சேலஞ்சு பண்ணுறான். என்ன பண்ணுறான் அப்படின்னா, தென்மேற்கு மூலை தெருக்குத்து, அதாவது அவங்களுடைய ஃப்ளாட்டு தெற்கு பார்த்த ஃப்ளாட்டு, தென்மேற்கு மூலை கன்னி மூலையிலிருந்து தெரு வீட்டில் குத்திருச்சு. அந்த ஆள் என்கிட்ட சொல்கிறாப்புல, என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன், இந்த தெருக்குத்து மோசங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வர்றேன். ஒரு வாஸ்து பார்த்துட்டு இந்த இடம் தெருக்குத்து மோசம், இதில் நீங்கள் வீட்டை கட்டாதீங்க, கட்டினீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு பாதிப்புக்கு அடைவீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவர் இந்த தெருக்குத்து மோசம்னு சொல்கிற ஒரே ஆள் நீ தான் அப்படின்னாப்புல. இந்த வீட்டில் இந்த தெருக்குத்து வந்ததுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னு சொன்னார். உண்மையாலுமே நல்லா தான் இருந்தார். கோயிலில் தர்மகர்த்தா, பேங்க் பேலன்ஸு சூப்பராகுது, 10-20 ஏக்கர் பண்ணையம், பையன் நல்ல தொழில், சூப்பராக இருக்கிறாங்க. ஆனால் தெருக்குத்து பாதிக்கவே இல்லை. ஏன் பாதிக்கப்படலைன்னா, நம்ம போய் வாஸ்து பார்க்க போகிறப்ப சும்மா போனோன்னே வெறும் கேம்பஸ் வச்சு இது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம போனாவே டைரக்ஷன், பிரசன்னம், அடுத்தது லேண்டோட ஓனருடைய ஜாதகம், இப்படி எல்லாம் ஒரு 5-6 கேட்டகரியில் பார்த்து தான் நம்ம அந்த மேட்டரே பேச போகிறோம். அப்போ ஆல்ரெடி அவங்க வீட்டை கட்டிட்டாங்க, கட்டின வீட்டுக்கு தான் நம்ம வாஸ்து பார்க்க போகிறோம். நான் தெளிவாக சொல்லிட்டு வந்தேன், எழுதி வச்சுக்கோங்க. இன்னொரு 1.5 வருஷம், இது பெருமைக்காக அல்ல, நல்லா நோட் பண்ணிக்கணும், பெருமைக்காக அல்ல. இந்த இடத்த தான் படத்தோட, அதாவது ஒரு படத்தை சொல்கிறாங்களே, இந்த இடத்த தான் படத்தோட ஹைலைட்டே இருக்குதுங்கிறாங்கல்ல, அது மாதிரி நான் சொல்கிற மேட்ரு தான் இந்த இடத்த ஹைலைட்டே. ஜோதிடத்தையும் வாஸ்தையும் எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்காக. அப்போ அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே தென்மேற்கு மூலை கன்னி மூலைய தெருக்குத்து நிச்சயம் அவங்களோட ஜாதகத்தை பார்த்துன்னு சொல்கிறோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் பேசாமல் மட்டும் கேளுங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அப்போ அந்த ஜாதகர் அவர் சிம்ம லக்கணம், 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, சூரியனோட நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு. நான் அவங்கக்கிட்ட ஒரே விஷயம், ராகு திசை நடந்துகிட்டு இருக்குது, நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு வர்றேன்.
என்ன சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னா, அதே மாதிரி அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த ராகு வந்து 9ஆம் இடத்துலேயே இருந்தாலும் யோகக்காரங்க. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. யோகத்தை கொடுக்கக்கூடியவன் ராகு. அப்போ அவங்க வீடு கட்டி கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆகுது. ஆனால் அந்த கன்னிமூல தெருக்குத்து அவங்களுக்கு எந்த கெடுதலுமே செல்லல. நான் எழுதி வச்சுக்கங்க, 1.5 வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரிவு. எப்படி சரிவுன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த பஞ்சபூதங்களுடைய தெய்வம் வந்து எங்கெங்கே இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லா ஜோசியருமே தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூத தெய்வத்தை மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையே அல்ல. மாற்றி மாற்றி சொல்கிறது தப்பு. பொதுவாக பிரம்மஸ்தானத்தில் இருக்கிறது சூரியன், கிழக்கில் இருக்கிறது சுக்கிரன், மேற்கில் இருக்கிறது சனி, தெற்கில் செவ்வாய், வடக்கில் குரு, தென்கிழக்கில் சந்திரன், தென்மேற்கில் ராகு, வடமேற்கில் கேது, வடகிழக்கில் புதன். இதுதான் பஞ்சபூத நவகிரகங்களோட தெய்வமே. இதுதான். இதை மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. இது தப்பு, முற்றிலும் தப்பு. அப்படி நவகிரகங்களோட இருப்பிடம் தெரியணும்னா போய் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவனோட கோயிலில் போய் அந்த நவகிரகம் எங்கே உட்காந்துருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ நம்ம அவங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டோம். ராகு திசை தான் நடக்குது. அது யோகாதிபதியோட திசை நடந்துகிட்டு இருக்குது. தென்மேற்கு மூல தெருக்குத்து. எந்த பிரச்சனையுமே இல்லை. சொல்லி வச்சுட்டு வர்றேன். கண்டா இந்த திசை இன்னும் 1 வருஷம் 6 மாதம் இருக்குது. 1 வருஷம் 6 மாதம் கழிச்சு நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. அடுத்தடுத்து குரு திசை ஸ்டார்ட் ஆன உடனே சிம்மலக்கணத்துக்கு 9ஆம் இடம். அந்த அவர் கோயிலில் தர்மகர்த்தாவாக இருக்கார். தர்மகர்த்தா பதவி பறிபோகும் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு கேட்டகரி. 2வது உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம், புகழ், அந்தஸ்து கெடுன்னு சொன்னேன். குரு திசை வந்த உடனே பையனுக்கு வேலை போகுன்னு சொன்னேன். ஒரு 5-6 விஷயத்தை நம்ம சொன்னோம். ஆனால் நம்ம பேச்சு எடுபடலை. ஏன்னா நல்லா இருக்கிறவன் எப்படி நம்புவான்? தெருக்குத்து ஒன்றும் பாதிக்காதுன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எப்போ ராகு திசை முடிஞ்சு குரு திசை ஆரம்பிச்சிச்சோ அப்போ பிடிச்சிச்சு அவனுக்கு சைத்தான். எப்படி? யோகத்தை கொடுக்கக்கூடியவருடைய திசை நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா அந்த வீடு வந்து வாஸ்து கோளாறே இருந்தால் கூட அவனுக்கு எந்த துன்பமும் வராது. இதுதான் லாஜிக்கு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் வாஸ்து வந்து இப்போ ஒருத்தர் கேட்குறாங்க, யோ போயா, நான் அந்த வீட்டில் குடியிருந்தேன், என் வீடெல்லாம் ஏட்டிக்கு பூட்டி தான் இருந்தது, 6 மாதமாக இருக்கிறேன், 1 வருஷமாக இருக்கிறேன், போன தலைமுறையில் இருந்தவன் நல்லா இருக்கிறியா, இப்போ தலைமுறையில் இருக்கிறவன் நல்லா இருக்கிறியா, எல்லாமே நல்லா இருக்கிறான், நீ என்னைய வாஸ்துல அங்கே போனால் இது வரும், இங்கே போனால் இது வருங்கிற, எல்லாம் நல்லா இருந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து வாஸ்து பொய்யாகலை. அவனுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி, யோகத்தை கொடுக்கக்கூடிய புத்தி நடக்கிறனால அவன் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த புத்தி முடித்த உடனே கரெக்டாக குருதிசை பிறந்துச்சு. ஒரு 4 மாதம் ஆச்சு. ஊருக்குள்ளே நீயா நான் ஜாதி கலவரம் 2 பேர்த்துக்குள்ளே, ஒரு 2 கம்யூனிட்டிக்குள்ளே. உடனே இவன் நான் தான் தர்மகர்த்தாவாக இருக்கணுங்கிறான், இன்னொருத்தன் நான் தான் தர்மகர்த்தா இருக்கான். போ எவனும் தர்மகர்த்தா, கோயிலை நிறுத்துங்கடா, சாமி கும்பிடாதீங்கடா அப்படின்னு நிறுத்திட்டாங்க. 6 வருஷம் ஆச்சு, நோம்பி சாட்ட முடியல, முடிஞ்சு போச்சு. தர்மகர்த்தா இப்போ இல்லை. தர்மகர்த்தா பதவி போயிடுச்சா? ஏன்னா சிம்மலக்கணத்துக்கு 9ஆம் இடம்ங்கிறது தெய்வம், தெய்வ வழிபாடு, பதவி எல்லாமே ஒரு தர்மகர்த்தாவுக்கு உண்டான பதவி பூரா. அடுத்தது அவர் நிற்கிற நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். கண் பார்வை பிரச்சனை ஆயிடுச்சு. அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் அந்த ஆளுக்கு வந்துருச்சு. இப்போ என்னன்னா அவங்க அப்பா இறந்து போயிட்டார். அந்த ராகு அந்த தெருக்குத்தல் முடிஞ்சு கரெக்டாக குருதிசை முடிஞ்சோன்னே அவங்க அப்பா இறந்துட்டார். அடுத்தது வந்து ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம், அவருக்கு ஆஞ்சியோஸை பண்ணிட்டாங்க. அடுத்தது இது கோயிலிருந்து அவருக்கு இருந்த அந்த பதவி உயர்வு இது எல்லாமே போயிடுச்சு. அப்படியே பையனுக்கு வேலை போயிடுச்சு. அப்படியே பின்னோக்கியே போயிட்டுருக்கிறான். அந்த குருதிசை குரு புத்தி இதெல்லாம் 2-3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆள் என்கிட்ட வர்றாப்புல, வந்துட்டு கேட்குறாப்புல, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னாங்க. அப்போ நடக்காமல் என்ன பண்ணும்? அப்போ நீங்கள் இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு வீட்டை போய் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு தெருக்குத்து இருக்குது, மோசமான தெருக்குத்து. அதாவது தெற்கு பார்த்ததுக்கு தென்மேற்கு மூலையில் கன்னி மூலையில் வரக்கூடிய தெருக்குத்து மோசமான தெருக்குத்து. இதை விட இன்னொரு விஷயம் லாஜிக்காக சொல்லிட்டு வந்தேன். என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, இந்த வீடு இந்த புத்தி முடிகிறதுக்குள்ள நிச்சயம் நீ வேறு ஒரு லேடிஸை மறைமுகமாக வச்சுக்குவேன், அது ஊரில் தெரிஞ்சு உனக்கு அசிங்க அவமானம் கேவலம் வரும்னு சொன்னான். ஏன்? தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய அந்த நவகிரக தெய்வம் யாருன்னா ராகு பகவான். இந்த ராகு தான் வந்து நம்மளுடைய ஆசைகளையும் எண்ணங்களையும் அந்த செக்ஷுவல் உணர்வுகளையும் தூண்டக்கூடிய அவன் தான். 2வது ஒரு உறவுகளை உருவாக்கக்கூடியவன் இந்த ராகு. அப்போ இந்த தென்மேற்கு மொழி யோகமாக இருக்கிற வரைக்கும் அந்த தெருக்குத்து அவனுக்கு எதுவும் பண்ணலை, ஊருக்குள்ளே அம்பலமாகலை, அவனுடைய கஷ்டங்கள் எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் ராகு முடிஞ்ச உடனே தெரிஞ்சுது பாரு, அவனுடைய ஊரில் அவனோட யோகியதை பூரா அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு மூளைக்கு உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு நல்ல தசா புத்திகள் நடக்குது, இந்த தெருக்குத்து மோசம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒருத்தனை நல்லா இருந்தாலுமே தசா கெட்டே போயிருந்தாலுமே ஒரு நல்ல தசா புத்திகள் இயங்கிட்டு இருக்குதுன்னா அந்த தெருவாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் எந்த தோஷங்களையும் உண்டு பண்ணாது. இதுவே அவனுக்கு அந்த திசை முடிஞ்சு அடுத்த திசை வர்றப்ப
அந்த தெருக்குத்து ஒரு நல்லா இருக்கிறவனையும் நிச்சயம் நடுத்தருவில் நிற்க வைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லி இவ்வளோ நேரம் என்னையும் மதித்து இந்த உரையை கேட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு மீண்டும் அடுத்த தருணத்தை சந்திக்கிறேன். அழகான வணக்கம், அன்பான வணக்கம். மிக அற்புதமாக உரையாற்றிய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் வாஸ்து சாம்ராட் நம்மளுடைய சரவணபவ பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக சரவணபவ வாஸ்து ஞானி என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னையா சுவாமிகள் அவர்களும் கோட்டையூர் சிவசுப்ரமணிய ஐயா அவர்களும் வழங்கி கௌரவிப்பார்கள்.